ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ போன வாரம் ஃப்ரைடே நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். என்னோடய கம்பெனியை ஃபுல்லாக அவங்க எல்லாருக்கும் சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் ஃப்ரைடே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இல்லையா, என்னோடய ஓனருடைய தோட்டத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லி. ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். என் ஓனருடைய பேரிச்சம்பழ தோட்டத்தை தான் உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். தோட்டம்னு இல்லாமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருந்தபடியே இங்கே இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பாருங்கள், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஒரு இலந்த பழ மரம் இருக்குது. ஸோ நிறைய காய்ச்சிருக்கு. இலந்த பழம் சின்ன சின்ன குட்டி குட்டியாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ இங்கே வந்த உடனேவே வாசம் தூக்குது. இங்கே வந்தாலே அதை சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வாசம் தூக்கும், சாப்பிட தோணும். அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஈச்ச மர ஓலையை வச்சு ஒரு கூரை மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தேநீர் விருந்துக்காக அது உள்ள டீ தான் சாப்பிடுவாங்க உட்காந்து. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸ் அதுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாகவே அது இலந்த மரம் தான். 2-3 மரம் இருக்குது. அப்படி பக்கத்தில் இருக்கிற இது வந்து மஜ்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுதியில் இருக்கிற எல்லா வீடுகள்லேயுமே இது வந்து இருக்கும். சவுதின்னு இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரியில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு இடம் கட்டியிருப்பாங்க. வீட்டுக்கு வெளியவோ காம்பவுண்டுக்குள்ளே அந்த மாதிரி கூட இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மஜ்லிஸ் திவானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மஜ்லிஸ் அப்படிங்கிறதே கரெக்டான வார்த்தை தான். இது வந்து டீ சாப்பிட்றதுக்காக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அழகாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சவுதியில் இருக்கிற எல்லா வீடுகள்லேயும் கம்பல்சரியாக இருக்கும் இந்த மஜ்லிஸ். இதில் வந்து டீ காஃபி சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே வந்து காஃபி வந்து காவா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பூர் காஃபி மாதிரி இல்லாமல் இது டோட்டலாக அதோடய இன்க்ரீடியன்ட் எல்லாமே வேறு. ஸோ வேறு மாதிரி இருக்கும். காஃபி, கவா, டீ ரெண்டுமே சாப்பிடுவாங்க. இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன பள்ளிவாசல் இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க தோட்டத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆடெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ஆடு நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு மார்சிடிஸ் பென்ஸ் பழைய ஓல்டு மாடல் ஓடாமல் நிற்கிது அப்படியே. இதுதான் வந்து காஞ்ச புல். இதை தான் வந்து இங்கே இருக்கிற ஆடுங்கள்லாம் சாப்பிடும். ஆடு, ஒட்டகம் எல்லாமே இதை தான் சாப்பிடும். காஞ்ச புல் தான். ஸோ இந்த காஞ்ச புல்லை பார்க்கும்போது தெனாலிராமன் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. இங்கே பாருங்கள், இது வந்து புறாக்கு அழகாக கூண்டை அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே நாட்டுக்கோழியும் கீழே இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாட்டுக்கோழி அந்த பக்கம் இருக்குது. நான் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கேயும் கொஞ்சம் நாட்டுக்கோழி. எந்த நாட்டுக்கோழிலாம் தெரியல, ஆனால் நாட்டுக்கோழி. இந்த பாருங்கள், இது இப்படி தான் சாப்பிட்றதுக்கு போடுவாங்க ஆடுங்களுக்கு. இது மாதிரி வச்சுட்டு ஆடுங்களை திறந்து விடுவாங்க, வந்து சாப்பிடும். ஸோ ரொம்ப பாவம் இல்லை. காஞ்ச புல்லை தான் சாப்பிடும். நம்ம ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான புல்லுங்கள்லாம் இங்கே ஆடுங்களுக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஆடுகாக இருக்கட்டும், ஒட்டகாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், எல்லாம் இந்த மாதிரி காஞ்ச புல்லை தான் சாப்பிடும். திறந்த உடனே இந்த காஞ்ச புல்லையே எவ்வளோ சீக்கிரம் வந்து சாப்பிடும் பாருங்கள். எல்லாம் புல்லை சாப்பிடுது. ஆனால் பரவாயில்லைங்க, காஞ்ச புல்லை சாப்பிட்டா கூட இறைவனோட அருளால் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக நம்ம ஊர் ஆடை விட நல்லா கொழுகொழுன்னு இருக்குது. இங்கே
இருக்கிற ஆடெல்லாம் பார்த்தீங்களா, நம்ம ஊரில் இருக்கிற ஆடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காதை பாருங்கள், காதை கவனிச்சிங்களா? எல்லா ஆட்டுக்கும் காது ரொம்பவே பெருசாக இருக்குது. சின்ன ஆடுலேருந்து பெரிய ஆடு வரைக்கும் குட்டி ஆடுக்குமே காது ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், கொம்பு காதெல்லாம் சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே நம்ம இதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே போகலாம். நிறைய ஆடு இருக்குது, இன்னும் அந்த பக்கமும் ஆடு இருக்குது, திறந்து விடல அவங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற ஆடு மட்டும் திறந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே அந்த பக்கமும் பேரிச்சம்பழம் தோட்டம் இருக்குது. ஆனால் அங்கே இப்போ வேலி அமைச்சு டென்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க பார்ட்டி பண்ணுறதுக்காக. அதனால் நான் அங்கே போகல. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேரிச்சம்பழம் தோட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இங்கேயே இருந்து எடுக்கிறேன். இங்கே பார்த்திங்களா, கேட்டபில்லர். அது லோடர் வந்து ரொம்பவே பெரிய லோடர். இங்கே கொஞ்சம் வேலை நடக்கிறதால இங்கேயே விட்டுருக்காங்க, கம்பெனிக்கு எடுத்து வராமல். நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்ச லோடரை விட இது ரொம்ப பெருசு. இங்கே வாத்தெல்லாம் கூட இருந்துச்சு, இப்போது இல்லை. இருந்தால் அதையும் காமிச்சிருப்பேன். பாருங்கள், புதினா இருக்குது. புதினா வளர்ந்துருக்கு நல்லா. இது எல்லாமே சும்மா இவங்க யூஸுக்காக வளர்க்குறது. இதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் காய்கறிலாம் கூட வளர்க்குறாங்க, அதெல்லாம் காமிக்கிறேன். அது உள்ளே ஒரு வண்டி நிற்கிது பாருங்கள். இது ரொம்பவே லக்ஸூரியாக இருக்கும். இது கார்லேயே ஊக் பண்ணி, இது கார்லேயே மாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுறதா இருந்தால், பாலைவனத்தில் அந்த மாதிரி எங்கேயாவது ஸ்டே பண்ணணுன்னா இது அப்படியே மாட்டி கார்லேயே, அவங்க போகிற எந்த காராக இருந்தாலும் அந்த கார்லேயே பின்னாடி மாட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அழகாக இருக்குது பாருங்கண்ணே. தென்னந்தோப்பு மாதிரியே இருக்குது இல்லையா, நம்ம ஊரில் இருக்கிற தென்னந்தோப்பு மாதிரி. இந்த வண்டி வந்து ரொம்பவே லக்ஸூரியாக இருக்கும். உள்ள கிச்சன், லெட்டின், பாத்ரூம், பெட்ரூம் எல்லாமே இருக்கும். ஏசி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு இருக்கும். இது ரொம்பவே லக்ஸூரியாக. பேரிச்சம்பழம் தோட்டம். ஸோ அந்த சைடில் இருக்கிறதுலாம் ஆண்மரம். ஸோ அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே ஆண்மரம். அந்த ஏணி இருக்குது பாருங்கள், அந்த ஏணி போட்டு தான் ஏறி அதெல்லாம் பராமரிப்பாங்க. ஸோ அதுலேருந்து அந்த குருத்தை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கடுகு பாருங்கள், இதுதான் வந்து பேரிச்சம்பழம் பூ, அந்த குருத்து. இது ஆண்மரத்தோட பூ. இதை வந்து உருவி இங்கே இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கிற பூவில் போட்டுருவாங்க. ஸோ மகரந்த சேர்க்கைக்காக இவங்களே ஆர்டிஃபிஷியலாக அதில் ஆட் பண்ணிவிடுவாங்க பூவில். நம்ம ஊரில் பூச்சி, வண்டு, தேனீலாம் நிறையா இருக்கும். ஸோ மகரந்த சேர்க்கை வந்து நேச்சுரலாகவே இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி அந்த பூவில் போட்டு அந்த பூவை கட்டிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ மரம் இருக்குது இல்லையா, சீக்கிரமாக காய் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. மரத்தில் அப்படியே ஏறலாம் முடியாது. ஸோ ஏணி வச்சு தான் ஏறணும். அதுக்காக தான் அந்த ஏணி. தோட்டத்தோட மிடிலுக்கு வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இங்கே நிறையா மரம்லாம் நட்டுருக்காங்க இப்போ தான் புதுசாக. இது இங்கே வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, டீ சாப்பிட்றதுக்கு சும்மா இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இது ஒரு மரம். பக்கத்தில் மாமரம் இருக்குது பாருங்கள், மாங்கன்று நட்டுருக்காங்க. ஆனால் அதில் இப்பயே காய் இருக்குது.
தெரியுதான்னு தெரியல, பட் எனக்கு தெரியுது. சின்ன சின்னதாக காய் இருக்குது. இந்த பக்கம் ஒரு மாமரம் இருக்குது பாருங்கள். இதுலேயும் பூ வச்சுருக்கு, காயும் வச்சுருக்கு. திராட்சை கொடி இப்போ தான் வளர்ந்து வருது. திராட்சை கொடி அப்படியே நம்ம இந்த பக்கம் போவோம். இது என்ன செடின்னு தெரியுதா? இது வந்து அத்திப்பழ மரம். ஸோ கண்ணாக இருக்குது, ஆனால் இப்போவே இது காய்க்க தொடங்கிடுச்சு. அத்திப்பழ மரம். ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, ஆனால் நானே ஃபர்ஸ்ட் டைமாக இங்கே வெளிநாட்டுக்கு வந்து தான் அத்திப்பழ மரத்தையே பார்த்தேன். பழங்களை பார்த்துருக்கேன், ஆனால் அத்தி மரத்தை வந்து இங்கே தான் பார்த்தேன். இது அப்படியே நிறைய அத்தி மரம் தான் நட்டுருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு, காயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அத்தி பழத்தில் வந்து காயெலாம் வந்து அந்த இலைக்கிற நடுவுலையே மறைஞ்சிருக்கும், அது தெரிந்து பாருங்கள். இதுதான் அத்திப்பழம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட்டில் அத்திப்பழம். இங்கே தக்காளி கொடி பறந்துருக்கு, நிறைய தக்காளி இருக்குது இதில். ஒரு இடம் கூட தக்காளி இல்லாமல் இல்லை, அவ்வளோ நிறைய தக்காளி காய்ச்சிருக்கு, அப்படியே படர்ந்து இருக்குது. இந்த பக்கமும் தக்காளி செடி தான், இதுலேயும் நிறைய தக்காளி இருக்குது. இங்கே பாருங்கள் தக்காளி செடி. பக்கத்துலேயே முட்டைக்கோஸ் பாருங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பெருசாக காய்ச்சிருக்கு முட்டைக்கோஸ். ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வச்சதெல்லாம் எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு முட்டைக்கோஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் சொந்த யூஸ்க்காக, வீட்டுக்காக, இவங்க வீட்டுக்காக இது பண்ணுறாங்க. இங்கேயும் பாருங்கள் அத்திப்பழம் நிறைய காய்ச்சிருக்கு. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அத்திப்பழத்தில். அப்படியே இது ஒரு கீரை. இது என்ன, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, பட் இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது ஏதோ கீரைன்னு நினைக்கிறேன், கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னென்னு. தோட்டத்துக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன வீடு மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கவோ சும்மா அவங்க வீக்கெண்டில் இருக்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்க மரம், நம்ம ஊரில் இருக்கிற சவுக்க மரம் நல்லா நிறைய வளர்ந்துருக்கு. இங்கே நிறைய லைனாக மரங்கள் நட்டுருக்காங்க. தைல மரம், பென்சில் மரம்லாம் நட்டுருக்காங்க. இங்கே ஏதோ விதைச்சிருக்காங்க, ஆனால் என்னன்னு தெரியல. சொட்டு நீர் பாசன முறையில் எதையோ விதைச்சிருக்காங்க. அநேகமாக பச்சை மிளகாவாக இருக்குமா என்னன்னு தெரியல. செடி பார்த்தா அப்படி இருக்குது, இப்போ தான் முளைச்சி வருது. நான் அந்த பக்கம்லாம் போகல, அந்த பக்கம் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் மரம் தான் இருக்குது. இது ஃபுல்லாக சவுக்கு மரம். பாருங்கள், வறண்ட பூமியிலே இந்த மாதிரி விளைய வச்சிட்ருக்காங்க. இதை பார்த்தா பச்சை மிளகா செடி மாதிரி தான் இருக்குது, சரியாக தெரியல. வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ தான் துளுத்து வருது மேலே. ஸோ அப்படியே அந்தானே போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீரைங்கெல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. என்ன கீரைன்னு தான் சரியாக தெரியல எனக்கு, ஆனால் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய கீரை, வெங்காயம் எல்லாம் விதைச்சிருக்காங்க. இதுவும் என்ன கீரைன்னு சரியாக தெரியல, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது.
எல்லாமே கீரை தான். இங்கே மேக்ஸிமம் கீரைங்கள்லாம் ஆக்கிலாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடும்போதே சாலடோடு சேர்த்து சாப்பிடுவாங்க கீரையெல்லாம். இதுவும் ஒரு கீரை தான். இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே கொத்தமல்லி செடி மாதிரியே இருக்கும். ஆனால் இது கொத்தமல்லி கிடையாது. டோட்டலாக இதோட ஸ்மெல்லு, சாப்பிட்ற டேஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இது ஒரு கீரை. இதுவும் வந்து சாலடோடு சேர்த்து சாப்பிடுவாங்க. இது லைனாக அப்படியே வெங்காயம். இங்கே நிறைய வெங்காயம் தான் நட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்பவே லென்த்தாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் போஸ்ட் பண்ண வீடியோவிலே இந்த வீடியோ தான் ரொம்ப லென்த்தான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு புதிய ஒருவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.